கண்டினியூஸா 2 வாரம் நீங்க மனதோடு பேசலாம்க்கு கொடுத்துட்டு வர அபரிமிதமான ஆதரவு பார்த்த நிகழ்ச்சிய ஆரம்பத்திலேயே உங்களோட பகிர்ந்துக்க நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். பரபரப்பா ஓடிட்டே இருக்க இந்த வாழ்க்கையில நமக்கு தேவை இப்படியான பகிர்தல் தான். காயங்கள் இருந்தா மட்டும்தான் எந்த விரல் நமக்கு மருந்து போடுது அப்படிங்கறது நமக்கே தெரிய வருது. உங்க பிரச்சனைகள், குழப்பங்கள் எதுவா இருந்தாலும் உங்களை மதிக்கிற இந்த தளத்துல நீங்க நம்பிக்கையா பகிர்ந்துக்கோங்க. வாங்க மனதோடு பேசலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 0442777777 மற்றொரு தொலைபேசி எண் 044306329994. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மனநல மருத்துவர் திருநாவுக்கரசு, மனநல ஆலோசகர் சரஸ் பாஸ்கர் இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு. விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு இன்னைக்கு வெளியிட்டு இருக்க ஒரு அறிக்கையில திருச்சி சிறையில போலீசார் சில விவசாயிகளை நிர்வாணப்படுத்தியதா சொல்லியிருக்காரு. சிறை வாழ்க்கை உண்மையில எப்படி இருக்கணும், தப்பு செஞ்சுட்டு உள்ள போறவங்க எப்படி நடத்தப்படணும்? டாக்டர், இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள்? அதாவது சிறைக்கு போறவங்க அத்தனை பேருமே தப்பு பண்ணவங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் விதிமீறல்கள், அதுக்கப்புறம் தான் குற்றம், அப்புறம் சட்டம் நிர்மாணிக்கிறது. அதனால சிறைக்கு போகிற மனிதன் 2 வகையாக பிரிக்கப்படுறான். குற்றம் சாட்டப்பட்டவன், இன்னொருத்த குற்றவாளி. ஆனா அவன் குற்றவாளி என்று பணிக்கும் போது சராசரி மனித உரிமைகள் பறிக்கப்படுது. அதுதான் தண்டனையின் அர்த்தம். ஆனா அதுக்கு முன்னாலேயே சில சமயத்துல மனித முறைகள் மீறப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் குற்றம் சாட்ட பிறகு கூட குற்றத்தை உணர வைக்கணுமே வரிய மனித உரிமைகள் மீறுதலோ அவமானப்படுத்தலோ கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப சரியா சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களை முன் வச்சிருந்தீங்க. தொடர்ந்து முதல் காலர் நம்ம நிகழ்ச்சியில பிரியா சென்னையில இருந்து தொடர்பு கொண்டிருக்காங்க. வணக்கம் பிரியா. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க பிரியா, நம்ம மனதோடு பேசலாம்ல, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஒரு டவுட் கேட்கணும் மேடம். ஒரு டவுட் கேட்கணும். சார் சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 1 இயர் ஆகுதுங்க சார். என் ஹஸ்பண்ட்க்கு செக்ஷுவல் ஓசிடின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதுக்காக 5 இயர்ஸா அவரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. பட் எனக்கு இது பத்தி எதுவும் தெரியாதுங்க சார். இப்பதான் ஒரு 3 மந்த்ஸா தெரியும். இப்போ 1 இயரா எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு பார்க்க போனப்போ செமன் ரிப்போர்ட்ல அவருக்கு கவுண்ட் எல்லாம் கம்மியா இருக்கு, மொட்டிலிட்டி கம்மியா இருக்கு, அந்த மாதிரி சொன்னாங்க சார். அது அந்த மருந்து எடுத்ததுனால இருக்கா? அதுக்காக நாங்க அடுத்து இப்ப குழந்தைக்காக நாங்க முயற்சி பண்ணோம்னா இப்ப என் குழந்தைக்கும் அந்த பிரச்சனை வருமா? நான் என்ன பண்ணணும்னு எனக்கு உங்களோட சஜஷன் சொல்ல முடியுமா சார்? அதாவதுமா, இந்த பாலியல் உறவு முறைகள்ல 2 விதமா பிரிக்கலாம் பிரச்சனைகளை. ஒன்று, பாலியல் அதனுடைய தனிப்பட்ட சுகத்துக்காகவும் இன்பத்துக்காகவும் அனுபவிக்கிறது, அது தேவையான ஒன்று. அடுத்தது உடலுறவுகள் மூலமாக குழந்தை அல்லது இனவிருத்தி பெறுதல். இந்த 2ஐயும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும். இப்ப உங்க கணவருக்கு இருக்கிற பிரச்சனைகள் உடலுறவே கொள்வதில் பிரச்சனையா அல்லது இனவிருத்தியில், அதாவது ரீப்ரொடக்டிவ் ப்ராப்ளத்துல இருக்கிற பிரச்சனையான்னு சொல்லி பார்த்துக்கணும். ரீப்ரொடக்டிவ் ப்ராப்ளம் இன்னைக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு விஷயங்கள், கருத்தரிப்பு விஷயத்துல அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு. அதை நிச்சயமா உங்களுக்கு பிரச்சனைகளை ஈஸியா தீர்த்துருவாங்க மருத்துவர்கள். இந்த உடல் உறவுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அவசியம் ஒரு மனநல மருத்துவரை போய் பாருங்க. அதுவும் நீங்க ஓசிடினாலதான் இது இருக்குதுன்னு சொல்லும் போது அந்த அடிப்படை நோயை ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வரலாம். சில பேர் ஓசிடில செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ், செக்ஷுவல் கண்டென்ட் அதிகமா இருக்கலாம். அந்த மாதிரி இருந்து அதனால அவர் உடல் உறவை தவிர்க்கிறாரான்னு பாருங்க. அடுத்தது நீங்க சொன்ன ஒரு வார்த்தை மருந்து மாத்திரையினால இந்த விந்துக்களுடைய மூவ்மெண்ட்ஸ், அதனுடைய எண்ணிக்கைகளாம் குறைச்சலா இருக்கான்னு சொல்லி கேள்வி கேட்கறீங்க. சில மருந்துகள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுவும் ஓசிடுக்கு பயன்படுத்துற சில மருந்துகள்ல அதாவது ஆர்கசம்னு சொல்றோம் இல்லையா, அது தள்ளி போகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்பெல்லாம் ஒரு சிறிய மரத்தையை 1 மணி நேரத்துக்கு முன்னால சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா சரியா போயிடும். சோ எந்த மருத்துவர்கிட்ட நீங்க வைத்தியம் பண்றீங்களோ அவரை போய் பாத்தீங்கன்னா இதுக்கு முழு நிவாரணம் கிடைக்கக்கூடிய பிரச்சனை தான் உங்களுடைய பிரச்சனை. இந்த மாதிரி செக்ஸ் ரிலேட்டடா பல விஷயங்கள் பேசும்பொழுது இதனால மன ரீதியா ப்ராப்ளம்ஸ் ஏதாவது கொண்டு விடுறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஒருத்தருக்கு சரியில்லை அப்படின்னும் பொழுது அவங்களுடைய பார்ட்னருக்கு மன ரீதியா பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுமா? நிச்சயமா எண்ண ரீதியாவும் உணர்வு ரீதியாவும் பாதிப்பு. இப்போ இந்த பிரியா மேடம் சென்னையில இருந்து கூப்பிட்டவங்களுக்கு கூட
தன்னுடைய கணவருடைய சார் சொன்ன மாதிரி ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஸ் சொல்லும் போது அதை 3 வகையா ப்ரொக்ரியேஷன், ரெக்ரியேஷன் அண்ட் ரிலேஷனல்னு நம்ம பாக்குறோம். அந்த உறவு ரீதியா பிணைப்பு இன்னும் அதிகமா ஆக்குறது ஒன் ஆஃப் த இது இந்த உடல் உறவு. அதுல சில தாக்கங்கள் இருக்கும்போது அந்த அந்யோன்யம் குறையற மாதிரி உளைச்சல் வரக்கூடிய சான்ஸ் ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ வரதுக்கு நிச்சயமா இருக்குது. சோ அதுக்கு கண்டிப்பா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கைனகாலஜிஸ்டோ இல்ல ஒரு மேல் டாக்டரோ போய் பாக்குற மாதிரி மன ரீதியா அவங்களுக்கு இன்னும் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்கு கவுன்சிலிங் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கணுமா? முதல்ல இவங்களுக்கு மருத்துவ ரீதியான பிரச்சனை இருக்கிறதுனால என்னுடைய அணுகுமுறை முதல்ல மனநல மருத்துவரை பார்த்து அதற்கு உண்டான வைத்தியத்தை எடுத்துக்கொண்டு அந்த மனநல மருத்துவரோட உடன்பாடோட கவுன்சிலிங் போகிறது நல்லதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா டீம் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி அப்படின்போது ஒரு யூனிட்டா டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. சோ அவங்களை தொடர்ந்து ஆந்திர பிரதேஷ்ல இருந்து நமக்கு தவமணி தொடர்புல இருக்காங்க. வணக்கம் தவமணி. வணக்கம்மா. சொல்லுங்க. பொண்ணு கல்யாணம் 3 மாசம் ஆகுதுமா. சரிங்க. அவங்க வீட்டுல இருந்து தங்கச்சிக்கு புடவை பின்னு குத்துனாங்கன்னு அதுக்காக கோச்சு ராத்திரி 12 மணிக்கு போன் செய்யுங்க எதனாலன்ட்டு சந்தேகப்பட்டு தனியா வந்துட்டா. அது எதனால அப்படின்னு ஒன்னும் புரியல. மெசேஜ் தப்பா இருக்கா? நீங்க கொஞ்சம் மெதுவா பேசுனீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரியும். கோச்சு கிட்ட வெளில வந்துட்டாங்களா? கோச்சு வெளியே வந்துட்டாங்க. என்ன விவகாரம்னு தெரியல உங்களுக்கும், சரிங்களா? கரெக்டா? ஏமா என்ன விவகாரம், எதனால கோச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல உங்களுக்கும்? தங்கிக்கு அவங்க வீட்டுக்காரர் முந்தா நீ இப்போ இது பின்னு குத்துனாங்களா புடவைக்கு தலைப்புக்கு. அது அவளுக்கு பிடிக்கல. ராத்திரி 12 மணிக்கு அவங்க தங்கச்சி போன் செய்யுங்க எதனால போன் செய்யறாங்க அப்படின்னு மெசேஜ் தப்பா இருக்கா. அதுக்கு அவங்களும் கோச்சுன்னு அனுப்பிச்சிட்டாங்க. கல்யாணம் 3 மாசம் தான் ஆகுது. அது எதனால எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. அது தப்பா என்ன தெரியல. அது சரி, இதுக்கு மேல என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை கேக்குறீங்களா? ஆமா, அதுக்கு மேல என்ன பண்றது? கல்யாணம் 3 மாசம் ஆகுது. நவம்பர்ல ஆச்சு. தப்பா என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. தங்கிக்கு புடவை தலைக்குள் பின்னு குத்த தப்பா ரேட்டா? தங்கி 12 நாள் கல்யாணம் குழந்தை இருக்குது. கரெக்டா எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு. சரி, நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, இதுக்கு அடுத்தபடியா என்ன செய்யலாம் அப்படிங்கறது டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் திருநாவுக்கரசு, உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்க சரியா தவறா ஒரு குழப்பம். அந்த அம்மா சொல்றது தங்கச்சி கிட்ட பேசுதுன்னு சொல்ல யாரு? அவருடைய தங்கச்சி கிட்ட பேசுறாரா? ஆமாமா. அவருடைய தங்கச்சி கிட்ட பேசுறது உங்க பொண்ணுக்கு ஏற்புடையதா இல்லையா? ஏற்படல. சந்தேகப்படுதா? ஆமா. இன்னொரு தங்கிட்ட நல்லா பேசுறேன், இந்த தங்கிட்ட மட்டும் அதிகமா இது பண்ற முந்தானி புடவை கட்டுறது, புடவை தலைப்பு இது பண்றது, 2 மணிக்கு பேசுறது, அது அவளுக்கு பிடிக்கல. சரி சரி சரி. அதாவது இந்த அம்மா அழகா சொல்லி இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆயிருக்குது. அதுக்கு இடையில அந்த கணவர் தன்னுடைய தங்கை கிட்ட ராத்திரில பேசுறது, மெசேஜ் பண்றது, அப்புறம் அந்த பொண்ணுடைய புடவையில் இருக்கிற பின்ன குத்துறது இந்த பொண்ணுக்கு பிடிக்கல. அதாவது இந்த மாதிரி இருக்கும்போது தன்னுடைய கணவர் இன்னொரு தங்கச்சி கிட்ட விட இந்த தங்கச்சி கிட்ட அதிக நெருக்கமா இருக்கிறாரு. அதனால ஏதாவது இருக்குமோன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு கோச்சிக்கிட்டு என்ன ஒதுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இந்த ஒரு பிரச்சனையினால மட்டும் நாம என்னன்றது முடிவு பண்ண முடியாதுமா. நிச்சயமா இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கிறதுக்கு நிச்சயமா வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீங்க முதல்ல உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்றீங்க, மாப்பிள்ளைகிட்டையும் கூட்டி என்ன மாதிரி ப்ராப்ளம்ன்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நாங்க விசாரிக்கிறது வேற, கேட்கறது வேற. நிறைய தடவை நம்ம என்ன பண்றோம், உறவினர்களுக்கு போகும்போது யாரு தப்புன்னு ரகலை பண்ண ஆரம்பிச்சிடறோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் பக்கத்துல 4 பேர், இன்னொருத்தர் பக்கத்துல 2 பேர்னு பேசி அவங்களுடைய கருத்துகள், அவங்களுடைய அனுபவங்கள்னு சொல்லி அப்படியே அது வளர்ந்துகிட்டே போயிடும். அதை விட மாப்பிள்ளைய கூப்பிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் இவன் ஒரு மனநல ஆலோசகர் அல்லது மனநல மருத்துவர் யாரையாவது ஒருத்தர் போய் முதல்ல போய் பாருங்க. ஒரு சாதாரணமா கல்யாணம் ஆகி 3 மாசத்திலேயே கணவனுடைய உடன் பிறந்த தங்கை கிட்ட இந்த அளவுக்கு உங்க பொண்ணுக்கு ஒரு அர்த்தமுள்ள அல்ல அர்த்தமற்ற விஷயம் தோணுது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில அந்த அம்மாவுடைய எண்ண ஓட்டங்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கு. அதை நிச்சயமா நாம சரி பண்ணணும். அதுவும் இந்த மனமான உறவு முறையில ஆரம்பத்திலேயே கசப்பான உணர்வுகள் அதிகமான விரிசலை ஏற்படுத்துறோம். அதனால இனிமையான உணர்வுகள் ஏற்படுதோ இல்லையோ கசப்பான உணர்வுகளை தவிர்ப்பது மிக மிக முக்கியம்.
அதனால அவசியம் போய் ஒரு ஆலோசகரையோ மனநல மருத்துவரையோ போய் பாருங்க. இது சரியா தப்புன்றது உலகத்துல எதுவுமே கிடையாது. எல்லாமே சரி, எல்லாமே தப்பு. அவங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்து தான் அது வேறுபடுது. சோ நீங்க சொல்லிருந்த ரொம்ப தெளிவான ஒரு புரிதல் கொடுத்திருந்தீங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இம்மீடியட்டா கல்யாணம் சிறிது காலம் தான் ஆகுது. இம்மீடியட்டா குடும்பமா உட்காந்து பேசுங்க. ஒரு மனநல ஆலோசகர்கிட்டயும் போங்க. சோ அவங்களை தொடர்ந்து சிவகாசியில இருந்து சிவகாமி தொடர்புல இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்க. நம்ம மனதோட நான் ஒரு MBA கிராஜுவேட் மேம். என்னோட ஹஸ்பண்ட் வந்து அட்வொகேட். சரிங்க. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 7 years ஆகுது மேம். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல மேம். என்னோட பிரச்சனை ஃபுல்லா என்னோட மாமியார் தான். ஆரம்பத்துல அப்படி என்னோட ஃபர்ஸ்ட் சைல்டு பிறந்தப்போ ஒரு தடவை அவங்க வந்து சோதை பாத்துருக்கல மேம், பான்ராக்குன்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணுவாங்க. நான் இருக்கிறது ஒரு வில்லேஜ். சோ அது என் பையனுக்கு வைக்கிறப்போ நான் நேரடியா பார்த்து சண்டை போட்டு தனியா வந்துட்டோம், தனி குத்துரு வந்துட்டோம். மேரேஜ் ஆகி 1 yearலயே வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறமும் அவங்க கூட நல்லா காண்டாக்ட் இருந்தது. நான் பெஸ்டா செஞ்சேன். ஆனா அவங்க மனசுலயே அது வெறுப்பா வச்சுட்டு இருந்தாங்களா என்னமோ எனக்கு தெரியல. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு 4 வீடுக்கு மாதிரி கட்டிருந்தாங்க. அது மேல 2 வீடு பூசிட்டாங்க, கீழே 2 வீடு 2 பசங்களுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீடு என்னோட ஹஸ்பண்ட் கொண்டு வரோம். அதை நாங்க பூசி செஞ்சு இருக்கலாம்னு சொல்லி ஐடியா அவங்ககிட்ட கேட்டுதான் பண்ணோம். அங்க போய் பெட்ரூம்குள்ள போய் அவங்க மோசம் பண்ணி வச்சிருந்ததை என் ஹஸ்பண்ட் பாத்துட்டாங்க. பார்த்து சண்டை போட்டு அவங்கள விட்டு விலகி வந்துட்டாங்க. அவங்க கூட பேசுறதுல எந்த டச்சும் இல்ல. அப்படிங்கிறப்போ என்னை பத்தி என் ஹஸ்பண்ட் அவங்க கூட பேசலன்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. என்னை பத்தி தப்பா தவறா பேச, நான் அடுத்தவங்க கூட எல்லாம் சிக்ஷன் வச்சுக்கிறேன்னு அசிங்கமா பேச என்ன ரொம்ப காயப்படுறாங்க மேம். நான் பேசுற யாருக்கு கூட பேசினாலும் அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களோட பிரதரு, என்னோட மாமனாரோட தம்பி, அவங்க எல்லாம் எனக்கு என்ன முறைமே வேணும், எனக்கு அப்பா ஸ்தானம், அவங்களெல்லாம் சொல்லி என்ன கொத்துப்படுத்தி என்ன ஈவா பேசி என்ன கேவலப்படுத்துறாங்க மேம். ஒரு ஃபங்க்ஷன்ல கூட என்னை பத்தி அசிங்கமா பேசுறாங்க. நான் எப்படி ட்ரீட் பண்றதுன்னு தெரியல. என்ன நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எல்லாமே உங்க வாய்ஸ்லயே ரொம்ப நல்லா தெரியுது. கவலைப்படாதீங்க முதல்ல, சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணலாம், உங்க மாமியார் எதனால இப்பெல்லாம் நடந்துக்கிறாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம், சரிங்களா? சிவகாமி, ஊர்ல எல்லாம் போட்டு முடிக்க எனக்கு அசிங்கமா இருக்கு. ஆனா என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன நம்புவாரு, பேசலாம் நம்ப மாட்டாரு. இருந்தாலும் எனக்கு அடுத்தவங்கிட்ட அவங்க அப்படி பேசும்போது எனக்கு நேராவே என்ன பத்தி அசிங்கமா இழிவா பேசுறாங்க. தாங்கிக்கவே முடியல. என்ன பண்ணலாம், இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறது நம்ம டாக்டர் கிட்டே கேட்டுப்போம், சரிங்களா? சிவகாமிக்கு நீங்க என்ன ஒரு தீர்வு சொல்லுவீங்க சரஸ் பாஸ்கர்? சிவகாமி, உங்களுடைய மன வருத்தம், மன வேதனை எனக்கு புரியுறது. ஒரு கல்யாணம் நடந்தப்போ அந்த குடும்பத்துல இருக்கிற 2 குடும்பத்துடைய அங்கத்தினரையும் நம்ம குடும்பம் மெம்பரா நமக்கு எடுத்துக்கிட்டு நம்ம அந்த குடும்பத்தை நடத்தணும்னு போகும்போது இந்த மாதிரி சில அவதூறுகள் வரும்போது அது நிச்சயமா உங்களையும் பாதிக்கும், உங்களுடைய உறவுகளையும் பாதிக்கும். ஆனா எனக்கு இது ஒரு கேள்வி மனசுல வருது சிவகாமி. அதாவது உங்க மாமியார் வந்து எல்லார்கிட்டையும் உங்களோட கேரக்டரை பத்தி தவறா சொல்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. யார்கிட்ட அவங்க பேசுறாங்களோ அவங்களுக்கு உங்க மாமியாருடைய எண்ணங்களும் உணர்வுகளும் அவங்களோட செயல்பாடு, அவங்களோட கேரக்டரை பத்தியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லீங்களா? அப்போ எந்த என்னங்க என்ன மேம், உங்க ஊர்ல எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே சொல்லுவாங்க இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அமைதியான பொண்ணு. நான் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் மேம். எங்கேயும் போக மாட்டேன். என்னோட பசங்களை பார்த்துட்டு எனக்கு டைம் சரியா போகும். கரெக்ட் சிவகாமி. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க அவங்களுடைய சொற்களுடைய பாதிப்புகள்ல நீங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த், எமோஷனல் ஸ்ட்ரென்த்தை குறைய விட்டுடாதீங்க. அதனால நீங்க ஆஸ் அ மதர், ஆஸ் அ ப்ரொஃபஷனல், ஆஸ் அ வைஃப், அது உங்களோட மற்ற ரோல்களை அது பாதித்து விடும். ஏன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் உங்களை பத்தி நல்ல சர்டிபிகேட் தான் கொடுக்கறாங்க. இந்த மாமியார் வந்து அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு உளவியல் ரீதியா என்ன பாதிப்பு இருக்குன்னு தெரியல. இன்ஃபர்மேஷன் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால எனக்கு அந்த ஏரியாக்கு போகிறதுக்கும் முடியல. உங்க கணவரோட நீங்க பேசி இந்த அம்மாவை எப்படி கையாளுறதுன்னு அவர்கிட்ட நீங்க கேட்டுக்கிறது கொஞ்சம் நம்பர் 1 ஐடியான்னு எனக்கு தோன்றது. ரொம்ப சரியா சொல்லிருந்தீங்க, தெளிவு இல்லாத காரணத்தினால. சோ கண்டிப்பா சிவகாமி உங்க மாமியாரோட உங்க ஹஸ்பண்டோட உட்காந்து பேசுங்க. கூடவே நீங்க மென்டலா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. நல்ல ஒரு கான்பிடன்ஸும் கொடுத்திருந்தீங்க அவங்களுக்கு. கால்ல குத்துன ஒரு முள்ள பத்தி கவலைப்படுறதால நம்ம பாதையில மலர்ந்திருக்க எவ்வளவு பூக்களை நினைக்கிறதே இல்ல. அந்த முள்ள தூர தூக்கி எறிய
தொடர்பு கொள்ளுங்க. மனதோடு பேசுவோம். நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0444427777 044430632994. நம்ம நிகழ்ச்சியில சென்னையில இருந்து நிர்மலா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் நிர்மலா. வணக்கம் மேம். நம்ம மனதோடு பேசலாம்ல, என்ன பகிர்ந்துக்க போறீங்கம்மா? மேம் எனக்கு மேரேஜ் ஆகி 15 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. 3 பசங்க இருக்காங்க. இவரு ஸ்டார்டிங்ல இருந்தே இப்ப வரைக்கும் எங்களுக்கு ப்ராப்ளம் தான். அவர் யாரையும் புரிஞ்சுக்க மாட்டாரு. அவங்க பேரண்ட்ஸும் பேச மாட்டாங்க, அவங்க அக்கா தங்கச்சி யாரும் பேச மாட்டாங்க. சரி இருந்தாலும் நான் பசங்களுக்காண்டி ஒரு 7 இயர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். சரி இனிமேல் நம்ம பிள்ளைங்களுக்காண்டி விட்டு கொடுத்துருக்கோம்ட்டு. ஆனா இப்ப அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அவருக்குள்ளேயே கான்பிடன்ஸ் இல்லாம நான் செத்து போயிடுறேன், என்னால குடும்பத்தை பார்க்க முடியல, செய்ய முடியல. ஆனா என்னையும் வேலைக்கு அனுப்ப மாட்டேறாரு. என்ன வேலைக்கு அனுப்புனா அவர் வந்து ரொம்ப இதுவா ஃபீல் பண்றாரு. நீ சம்பாதிச்சு நான் வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ 2 இயர்ஸ் பேக் என்ன ஆயிடுச்சு, நான் வந்து செஞ்சிருவேன், சிலிண்டர் எல்லாம் தூக்கி போட்டு நான் இங்க மேல இருந்து குதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இது பண்ணிட்டாரு. அவருக்கு எப்படி புரிய வைக்கிறது தெரியல. அது என்னோட பேரண்ட்ஸும் சரி அவங்களோட பேரண்ட்ஸும் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. ஆனா எந்த ஹெல்ப் எனக்கு வேண்டாம், யாருக்கிட்டே நான் கை கட்டி நிக்க மாட்டேன், யாரும் எனக்கு இது பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பாப்பேன், அதுக்கப்புறம் நான் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்க எப்படியா இருந்துக்கோங்க அப்படின்றாங்க. அதுக்கு என்ன பண்றதுங்க? நீங்க ரொம்ப படபடப்பா இருக்கீங்க, அது உங்க வாய்ஸ்ல ரொம்ப நல்லா தெரியுது. பணம் மட்டும்தான் பிரச்சனையா உங்களுடைய லைஃப், உங்களுடைய குடும்பம் பொறுத்த வரைக்கும்? முன்னாடி வரைக்கும் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாரு, ரொம்ப இது இருந்தாரு, வீட்டுக்கே இருக்க மாட்டாரு, எப்பவுமே வீட்டுல இருக்க மாட்டாரு. இப்ப 7 இயர்ஸா வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் வந்து வீடு உண்டு வேலை உண்டு இருக்காரு, ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்றாரு, லோடு தான் எடுக்கிறாரு, இரும்பு லோடு ஏற்றி எடுக்கிற வேலை தான், கூலி வேலை தான். அந்த அளவுக்கு கிடையாது. பணம் ரீதியா பிரச்சனைகள் இருக்கு, கரெக்டா? ஆமா, அதனாலதான் அவருக்கு மனச்சோர்வு ஏற்பட்டு வேணாங்கிறாரு, யாருக்கிட்டே பேச மாட்டாரு. வீட்டுல இருந்து அவர் வேலை வந்து அவர் வந்து டிவி பார்க்க எழுந்துக்க, பிள்ளைங்க கிட்ட அவருக்கா இஷ்டம் இருந்தா பேசுவாரு, இல்லன்னா கிடையாது. அவருக்கு எப்படி நம்பிக்கை கொடுக்கறது நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாமா? டாக்டர் திருநாவுக்கரசு, அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஏமா இப்ப வந்து உங்க வீட்டுக்கார ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான் இருக்கிறாருன்றீங்க. அவருக்கு வந்து எது சொன்னாலும் புரியாது, அவர் புரிஞ்சிக்க மாட்டாருன்னு சொல்லுறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இன்னொரு வகையில சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவரு பாட்டுக்கும் அவரு வேலையை செய்வாரு, ரொம்ப கடின உழைப்பாடி, எந்த போதைப் பொருளும் இப்போதைக்கு சாப்பிடறது கிடையாது, தான் கொண்டு தான் வேலை உண்டு அது கொண்டு பேசிட்டு இருப்பாரு. தேவையா இருந்தா என்கிட்ட 1-2 பேசுவாரு. இதை விட ஒரு நல்ல குணம் படைச்ச ஆள் கிடைக்கிறது உலகத்துல மிக மிக கரிதுன்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்கு உங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்காரு. அதாவதுமா ஒரு மனிதரோ அல்லது ஒரு மனுஷனையோ எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 விதங்கள் இருக்கு. ஒன்று வந்து அவர்களுடைய அடிப்படை குணாதிசயம், அதை வந்து யாருமே மாற்ற முடியாது. நல்லா ஞாபகம் பண்ணி வச்சுங்க. இப்ப உங்களுக்குன்னு சில பண்புகள், உங்களுக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்குது. அதே மாதிரி உங்க வீட்டுக்காருக்குன்னு சில பண்புகள், சில குணாதிசயங்கள் இருக்குது. இது 2யும் வந்து அடிப்படை விஷயங்கள். இந்த குணாதிசயம் பண்புகளை பொறுத்து தான் என்னுடைய நடவடிக்கைகள் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆளுமைன்னு பேரு. அதுல சில விஷயங்கள் வந்து குறையுள்ளான ஆளுமைகள் இருக்கலாம், குறைபாடுள்ள ஆளுமையா இருக்கலாம், அல்லது சில குணாதிசயங்கள் வந்து மிக மிகுதியாக இருக்கலாம், அல்லது குறைந்து காணப்படலாம். அதை பொறுத்து ஒருத்தருடைய உறவு முறை பாதிப்புக்குள்ளாகுது. இப்ப உங்க கணவர்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கறது வந்து அவரு சரியா சொல்றது இல்ல, பேசுறது இல்ல, புரிஞ்சிக்கலன்னு சொல்றீங்க. இது வந்து கடந்த 15 வருடங்களாக நீங்க நல்லா தான் சமாளிச்சு வந்திருக்கிறீங்க. இப்பதான் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது. அதுவும் இப்ப நீங்க சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் செத்து போயிடுறேன், நான் போனாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும், அப்படி எல்லாம் பேசுறாருன்னு சொல்றீங்க. அதாவது அடிப்படையில் உங்க வீட்டுக்காரருக்கு சில பேசிக் பர்சனாலிட்டி டிஃபெக்ட்ஸ் வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு மனநல பாதிப்பு வந்திருக்குதுமா. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மனச்சோர்வு மனநோயோ அல்லது வேற ஏதாவது ஒரு பாதிப்பு வரும்போது சராசரி பிரச்சனைகள், சராசரி அழுத்தங்களை சமாளிக்கும் திறன் குறைஞ்சிடும். இப்ப கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்றாங்க இல்லையா, இப்ப எனக்கு வந்து ஒரு தோல்வி வருது, ஒரு இழப்பு வருது, இல்ல ஒரு வெற்றி வருது, அதை சமாளிக்கும் திறன் வந்து என்னுடைய அடிப்படை குணாதிசயத்தை பொறுத்து இருக்குது. அதை பொறுத்துதான் என்னுடைய செயல்கள் வெளிப்படுது. இப்ப உங்க வீட்டுக்காருக்கு மோஸ்ட் ப்ராபபிலி அநேகமாக வந்து அவருடைய மன சோறு என்ற ஒரு நோய் வந்து அது வந்து அவருடைய கோப்பிங் ஸ்ட்ராட்டஜியை குறைச்சிருக்கும். அது வந்து வெளியே தெரியுது. அதனால நீங்களா வந்து உங்க மனசுக்குள்ளேயே மருகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட போய் ஒரு மனநல மருத்துவரை பாருங்க.
நிறைய பேர் நம்ம நானும் சொல்லி புரிய மாட்டேன்றார். நான் தான் நீங்க சொல்லிட்டீங்க, அவரு சொல்லி புரிஞ்சிக்கல, 15 வருஷமா புரிஞ்சிக்கல. நீங்க 16வது வருஷத்துல நீங்க என்ன புதுசா புரிய வச்சிருவீங்க. அடுத்தது எல்லாருமே என்ன பண்றாங்க, மனநல பிரச்சனைனா அவங்களே தீர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்ப எப்படி ஒரு தலைவலி ஒரு ஜுரம் ஒரு கை வைத்தியம் பாக்குறீங்க, அதுக்கப்புறமும் தொடர்ந்து இருக்குதுன்னா நீங்க போய் டாக்டரை பாக்குற மாதிரி இது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, என் புருஷன் கஷ்டப்படுறான், மற்றவங்களை கஷ்டப்படுத்துறான். அதாவது நீங்க மனநோய் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், எந்த ஒரு உணர்வுகளோ எண்ணங்களோ அறிவுத்திறனோ யாரையாவது சங்கடப்படுத்தினால் சிரமப்படுத்தினால் அதுக்கு பேரு பாதிப்புன்னு அர்த்தம். இப்ப உங்க வீட்டுக்காரருடைய உணர்வுகள் அவருடைய சில செய்கைகள் உங்களையும் பாதிக்குது அவரையும் பாதிக்குது, நல்லா புரிஞ்சுக்கிங்க. அவருக்கு நீங்க ரிலீஃப் கொடுக்கறதுக்காகவாவது நீங்க சகிச்சிக்காம பொறுத்துக்காம ஒரு மனநல மருத்துவரை போய் பாருங்க, நல்ல வாழ்க்கை அமையும். சார், ஒரு ரொம்ப நல்ல கான்பிடன்ஸ் கொடுத்திருந்தீங்க. கூடவே அவர் சொன்ன ஆலோசனை உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிர்மலா. அவர்களை தொடர்ந்து ஆவடியிலிருந்து ராஜ் தொடர்புல இருக்காங்க. வணக்கம் ராஜ். வணக்கம் மேடம். வணக்கம். நம்ம மனதோடு பேசலாம்ல, என்ன பகிர்ந்துக்க போறீங்க ராஜ்? மேடம் டாக்டர்கிட்ட பேசுறோம். பேசுங்க. அதாவது ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாவே எனக்கு திடீர்னு ஒரு டென்ஷன் வருது எனக்கு. அதாவது எப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அந்த டென்ஷன் இருக்கு, அதுக்கப்புறமா அந்த டென்ஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது குறையுது. இந்த மாதிரி பதட்டமா இருக்கு, என்ன செய்யறது? தருணங்கள்ல ஸ்பெஷலா நீங்க எழுதும் போதோ இல்ல வண்டியில டிராவல் பண்ணும்போது எந்த மாதிரி தருணங்கள்ல டென்ஷன் வருது? சும்மா சாதாரணமா சம்டைம்ஸ் உட்கார்ந்து இருக்கும் போதுதான், ரிலாக்ஸா இருக்கும் போது திடீர்னு ஒரு மாதிரி பதட்டம் அந்த மாதிரி ஒரு வருது. ஏதான நினைவுகள்னால வருதா? உங்களால கண்டுபிடிக்க முடியல எதனால அப்படின்னுட்டு? இல்ல எதனால கண்டுபிடிக்க முடியல, பட் நான் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தது, இப்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. அந்த டென்ஷன் ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா கூட அந்த வேலையை வேகமா செய்யணும்ன்ற மாதிரி ஒரு டென்ஷன் வருது, படபடப்பு இருந்துட்டே இருக்கு. ஓகே, இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். சரத் பாஸ்கர், இவங்களுக்கு இருக்கிறது என்ன, எதனால இப்படி அடிக்கடி படபடப்பா வருதுன்னு சொல்றாரு, இதுக்கு தீர்வு? இவர் சொல்றத பாக்கும்போது சும்மா இருக்கும்போதே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு படபடப்பு வருதுன்னு சொல்றீங்க இல்லையா சார்? ஆமா மேடம். ஓகே, அப்ப உங்க எண்ணங்கள் ஓட்டங்கள் ஏதாவது போகுமா? அதாவது செய்ய வேண்டிய காரியத்தை தள்ளி போடுறோமே இல்ல செய்யலையே அப்படிங்கிற ஏதாவது எண்ணங்கள் இருக்குமா? அந்த மாதிரி சம்டைம்ஸ் இருக்குங்க மேடம். ஓகே, ஐ திங்க் ஐ வில் ஹேவ் டாக்டர் திருநாவுக்கரசு ரெஸ்பாண்ட் டு திஸ். உங்களுக்கு எந்த காரணமும் இல்லாமயே ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுதா இல்ல ஏதாவது ஒரு காரணத்தோட ஒரு பதட்டம் வருதுங்களா? காரணம் இல்லாமயே வருதுங்க சார். ரைட், வெரி குட். அதே போறோம். அதாவதுங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி முடிச்சேன், எந்த விதமான உணர்வுகளும் எந்த விதமான ஒரு முடிவுகளும் எண்ணங்களும் ஒரு காரணத்தோட வருது. இது வரும்போது அதை நார்மல்னு சொல்றோம். அதே சமயத்துல நிறைய பேர் நீங்க வருத்தப்படுறவங்க பதட்டப்படுறவங்க எல்லாம் போய் என்ன காரணம்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் இவன் தான் காரணம் நம்ம முடிவு பண்ற அளவுக்கு நம்ம கேட்கறோம். அப்படி கிடையாது. எந்தவித காரணமும் இல்லாமையே பதட்டம் வரலாம், எந்தவித காரணமும் இல்லாமையே சோர்வு வரலாம், எந்தவித காரணமும் இல்லாமையே பயம் வரலாம். சோ அந்த மாதிரி வரும்போது அதுவும் ஒரு மனநல பாதிப்பு. இப்ப உதாரணத்துக்கு நான் இப்ப பழனி மலை ஏறுறேன், அன்னைக்கு எனக்கு கால் வலிக்குது, அதுக்கு பேர் நோய் கிடையாது. எந்தவித காரணமும் இல்லாமையே என் கால் வலிக்கும் போது அதை நோயின்னு சொல்றோம். இவ்வளவுதான், வெரி சிம்பிள். புரியுதுங்களா? நீங்க காரணத்தோட வரும்போது அதுக்கு தான் மேடம் அழகா கேட்டாங்க, ஏதாவது ஒரு எண்ண ஓட்டத்தினால உங்களுக்கு வருதா, வந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை எப்படி சமாளிப்பது, அது உங்களுடைய இலக்குக்கு உட்பட்டதா இலக்குக்கு அப்பாற்பட்டதா திறமைக்கு உட்பட்டதாலாம் பார்த்து நாங்க ஆலோசனை கூறலாம். இது அடிப்படையாவே சில பேருக்கு எந்தவித காரணமெல்லாம் இதுக்கு பேரு ஆங்ஸைட்டி டிசார்டர் ஜெனரலைஸ்டு சொல்றது. இந்த மாதிரி வரும்போது நீங்க அது உடலியல் காரணங்களால 40% வரும். உதாரணத்துக்கு சில ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்கிறதுனால அல்லது சில உடலியல் பாதிப்புகள். ஈவன் சாதாரணமா எடுத்துங்க, பசி எடுத்தா வரும், நான் பட்டினியா இருக்கிறேன் அந்த சமயத்துல வரும். இந்த மாதிரி பல காரணங்களால வரலாம். அப்படி இருக்கும் பட்சத்துல உடலியல் மருத்துவம் சரி பண்ணிடலாம். இல்ல உளவியல் காரணங்களால வருதுன்னா அதுக்கும் சிகிச்சைகள் இருக்கு. அதனால போய் மனநல மருத்துவரை போய் பாருங்க. ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? சிரமப்படவே கூடாது. போய் பாருங்க. பார்த்தா அவர் கவலைப்பட வேண்டியதில்லை, இல்ல கவனிக்கப்படலாம் கவனிக்கப்படக்கூடாது அப்படின்றத அவரு தீர்வு சொல்லிடுவார். போய் பாருங்க. ஆலோசனை ரொம்பவே உதவியா இருந்திருக்கும் ராஜ்க்கு. மழை, வெயில், புயல் என்ன வந்தாலும் வானம் எப்பவுமே நீளமாதான் விடியுது. அதே மாதிரி
மாற்றங்களை மனதோடு ஏற்றுக்கொள்ள, அதோடு பயணிக்க மனதோடு பேசலாம். வாங்க, தொடர்பு கொள்ளுங்க. 044420427777 மற்றொரு தொலைபேசி எண் 044306329994. அடுத்தபடியாக திண்டுக்கல்ல இருந்து சத்யா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் சத்யா. மேடம் நான் மேடம் பார்த்து பேசுங்க மேடம். பேசுங்க சத்யா. சார் கேட்டுட்டு தான் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் நான் வந்து பேபி சிசேரியன் சார், எனக்கு 2வது சிசேரியன் பொண்ணு பிறந்திருக்கு. அந்த மன அழுத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் போய் பார்த்தோம் சார். அது வந்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டா பேபிக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதுங்களா? குழந்தை பிறந்து எவ்வளவு நாள் ஆச்சுமா? 1.5 மாசம் ஆகுதுங்க சார். 45 நாள் ஆகுது. முதல் குழந்தைக்கு எப்படி இருந்துச்சு? முதல் குழந்தைக்கு நல்லாதான் சார் இருந்துச்சு. இந்த வீட்டுல இந்த ஹஸ்பண்ட்னால கொஞ்சம் ப்ராப்ளம் சார். 2வது பையன் இல்ல அப்படிங்கிறாங்க. இப்ப மன அழுத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு மனநல மருத்துவரையே பாத்தீங்களா? ஆமாங்க சார், பார்த்தோம் சார். டாக்டர் டேப்லெட் கொடுத்தாங்க சார். ட்ரீட் பண்றதுனால வந்து டேப்லெட் வந்து 5 இயர்ஸ் 5 மணி நேரம் கேப்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க சார். அந்த மாத்திரை சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு இப்ப நிவாரணம் கிடைச்சிருக்கா? ஓரளவுக்கு ரிலீஃபா இருக்க மாதிரி இருக்குங்க சார். எவ்வளவு நாளா மருந்து சாப்பிடுறீங்க? ஒரு 4 நாள் தான் சார் சாப்பிடுறேன். ஒரு டவுட்லயே சாப்பிடாம இருந்தேன் சார். உங்கள்கிட்ட கேட்டுட்டு சாப்பிடலான்ட்டு. ரைட்மா. முதல்ல நீங்க வைத்தியம் பண்ணிக்கிற டாக்டரை நம்புங்க. எப்போதுமே மருத்துவர்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நீங்க உங்களை பத்தி கவலைப்படுறத விட ஒரு 5-6 மடங்காவது அதிகமா கவலைப்படுவாங்க. இந்த மாத்திரை கொடுக்கலாமா, இந்த மருந்துகளை கொடுக்கலாமா, இது கொடுத்தா பக்க விளைவுகள் வருமா, இதை கொடுக்கறதுனால வரும் விளைவுகளுக்கும் ஆதாயங்களுக்கும் சேர்த்து பார்த்து டோட்டலா கூட்டி போட்டு கணக்கு பார்த்தா லாபமா இருக்கா, இவ்வளவு யோசனை பண்ணிதாமா கொடுப்பாங்க. அதனால வந்து அந்த டாக்டர் உங்களை ஓரளவுக்கு பார்த்து, அதாவது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, குழந்தை பிறந்து 1.5 மாசத்திலேயே மனச்சோர்வுன்னு போய் ஒரு டாக்டரை பார்த்து வைத்தியம் பண்ணிக்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு நல்லா முன்னேறிருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வகையில நீங்க போய் நல்ல அவேர்னஸ் வந்து போய் சிகிச்சை பெற்றிருக்கீங்க. உங்க ஆப்ஸ்டிஷியனை அழகா அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனால அந்த டாக்டர் கொடுப்பாருங்க. குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது பாதிப்பு வராத மாதிரி மருந்துகள் இருக்குது. அதே மாதிரி பாதிப்பு வரக்கூடிய மருந்துகள் தான் அது எப்ப சாப்பிடணும் எப்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 2வது இந்த மருந்துகள்லாம் ஒரு 2-3 நாள்ல வந்து நிச்சயமா வந்து ஒரு எஃபெக்ட கொடுக்காதுமா. தொடர்ந்து சாப்பிடுங்க, நல்ல நிவாரணம் கிடைக்கும். 2வது பயந்துகிட்டு டாக்டர் வந்து ஒரு மாத்திரை கொடுத்தா நீங்க 1/2 மாத்திரை சாப்பிடுறது 1/4 மாத்திரை சாப்பிட்டீங்கனாலும் அது வந்து உடைய விளைவுகளை கொடுக்காதுமா. அதனால உங்களுடைய சந்தேகத்தை நல்லாவே டாக்டர்கிட்ட பொறுமையா நேரத்தை ஒதுக்கி தர சொல்லி கிளியரா தெளிவுபடுத்திக்கிட்டு தெளிவான ஒரு சிந்தனையோட வைத்தியம் பண்ணிக்கிங்க. அழகா 10 நாள்ல இருந்து 3 வாரத்துக்குள்ள சரியா போயிடும் உங்களுடைய சோர்வு. நீங்க தானே சொல்ல விரும்புறீங்களா? ஏமா, நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, அதாவது 2வது குழந்தை பிறந்த பிறகு அது மகனா இல்லையேங்கிற ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தது குடும்பத்துலன்னு சொன்னீங்க இல்லீங்களா? ஓகே. இதுல வந்து ஒரு உங்களுக்கு வந்திருக்கிற அந்த சோகமோ இல்ல மன ஒரு அழுத்தம் வந்து ஒரு சிச்சுவேஷனலா இருந்ததுன்னா, இத வந்து நீங்க ஒரு மனநல ஆலோசகரோட உங்க கணவரோட போய் இந்த மனச்சோர்வையும் மன அழுத்தங்களையும் குறைச்சிக்கிறது நல்லது. பிகாஸ் இது சம்டைம்ஸ் நம்ம குழந்தைகள்லாம் கடவுள் கொடுத்த வரம் சொல்லும் போது இது மகனோ மகளோ அது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி சைல்டா வரணுங்கிறது தான் நம்ம பாக்குறோம். அவருடைய ஏமாற்றம் ப்ராபப்ளி அவருடைய ஒரு சின்ன ஒரு வருத்தமும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த கருத்து வேறுபாடுனாலையும் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாதுனாக்க ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட போய் நீங்க இத 2 பேரும் இத பத்தி தீர்வு காண்றது நல்லதுன்னு நான் நம்புறேன். ஓகே, சோ அவங்களுக்கு ரொம்ப நல்ல பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அவர்களை தொடர்ந்து ஒரு நண்பர் கோவையில இருந்து தொடர்புல இருக்காரு. வணக்கம். ஹலோ மேம். சொல்லுங்க, நம்ம மனதோட பேசலாம்ல, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? எனக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மையா இருக்கு. அழகா இல்ல, ரொம்ப பொறுப்பா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ பயம் இருக்கா? கான்பிடன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கா? தன்னம்பிக்கை கம்மியா இருக்கா? தன்னம்பிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொசிட்டிவ்னஸ் இருக்கு. அவங்க என் கூட மட்டும் தான் பேசணும், யார்கிட்டயும் பேசக்கூடாது, அது மாதிரி இருக்கு. பொசிட்டிவ்னஸ். ஓகே, சோ இதுக்கு என்ன தீர்வு, என்ன சொல்யூஷன் அப்படின்றது டாக்டர் கிட்டே நம்ம கேட்போம். டாக்டர் திருநாவுக்கரசு இவர் வெளிப்படையா சொல்றாரு, இவருக்கு ஒரு தோல்வி மனப்பான்மை இருக்கு அண்ட் பொசிட்டிவ்னஸ் அதிகமா இருக்குன்னு. சோ இவருக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? உங்களுடைய வயசு என்னங்க? 20 இயர்ஸ் சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிஇ பண்ணிட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும் அந்த மாதிரி ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருக்கேன். சரி, டைரக்ட் போகணும் அந்த மாதிரி இருக்குல்ல,
ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரி மத்தவங்க கிட்ட வந்து என்கிட்டயே தான் பழகணும்னு நினைக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் இருக்கு? கொஞ்சம் கருப்பா மாதிரி சொல்றீங்க. அதாவது இப்ப முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரியே தான், அதாவது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படை சில குணங்கள், குணாதிசயங்கள், சுபாவங்கள் இருக்குது. அதை பொறுத்து அவங்க செயல்படுறாங்க. இந்த தாழ்வு மனப்பான்மைன்றது என்னன்னா, நாம வந்து ஒரு வார்த்தையை வந்து சகஜமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, என்னால ஒரு காரியம் முடியக்கூடியதாக இருந்தும் முடியாதுன்னு நினைச்சேன்னா தான் அதுக்கு பேரு தாழ்வு மனப்பான்மை. புரியுதா? என்னால இது சாதிக்க முடியும், என்னால செய்ய முடியும், எனக்குள்ள திறமைகள் இருக்கு, இருந்து என்னால முடியாதுன்னு நினைச்சேன்னா அதை செய்ய வேண்டிய விஷயங்கள் இருந்து நான் தள்ளி போடுறேன் அல்லது செய்யாம விட்டுறேன். அது வந்து நிச்சயமா என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். நல்லா புரிஞ்சுக்கங்க, தாழ்வு மனப்பான்மைனா செய்ய முடிஞ்சும் செய்யாம இருந்தாதான் தாழ்வு மனப்பான்மை. அடுத்தது வந்து பழகும் போது சில தயக்கங்கள் இருக்கலாம். எல்லார்கிட்டையும் நாம் வந்து சகஜமாக பரபரப்பாக பழக முடியாது. சில சமயத்துல சில ஆரம்ப கால தயக்கம் இருக்கலாம், தொடர்ந்து தயக்கம் இருக்கலாம், அல்லது இறுதியில வந்து தயக்கம் இல்லாம போகலாம். இந்த மாதிரி சில சமயத்துல ஹெசிடன்சி இருக்கும். அடுத்தது வந்து பேசும்போது தாறுமாறான வார்த்தைகள் வந்துடும். இப்ப நான் ஒரு தட்ட பேச ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைக்கும் போது வேற ஒரு வார்த்தையை சொல்லிடுறது. அதனால என்னுடைய தொடர்பு கொள்ளும் அந்த கம்யூனிகேஷன் வந்து பிரேக் ஆயிடும் அல்லது தப்பான வழியில போயிடும். இதுல இன்னும் சில பேர் என்னன்னா, உங்க வயசுல இருக்கவங்களுக்கு என்னன்னா, ஹலோ சொல்றது, தேங்க்ஸ் சொல்றது அவன் தாண்டி போன பிறகு சொல்லிட்டு இருப்போம். ஐயோ தேங்க்ஸ் சொல்லலையே, ஐயோ இதை வந்து சொல்லலையே, சாரி சொல்லலையேன்னு நினைப்போம். ஆக்சுவலி அவன் வந்து நினைப்பான், இவ்வளவு கூட டீசென்சி இல்லாம இருக்கானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டானே, அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருப்போம். இந்த மாதிரி சில தயக்கங்கள் இன்னைக்கு இருக்கிற சமூக சூழல்ல வந்து மிக மிக பாதிப்பை ஏற்படுத்துது. அடுத்தது இந்த மாதிரி இருக்கிற தன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எப்பயுமே பொசசிவா தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற உறவுகளே சிலதுதான், அதுவும் போயிடுச்சுன்னா இருக்கும். அதனால இத வந்து நிச்சயமா நீங்க போய் மனவள ஆலோசகர்கள், மனித வள மேம்பாடு மாதிரி மனவள மேம்பாடு இருக்குது. இப்ப மேடம் மாதிரி ஆலோசகர் இருக்காங்க. உங்களுடைய ஆளுமை குறைபாடுகளை எப்படி சமாளிப்பது, எப்படி உறவு முறைகளை மேம்படுத்துவது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அங்க போய் ஆலோசனை பெற்று அவங்க சொல்ல சில எக்ஸசைஸ் எல்லாம் கடைபிடிச்சீங்கன்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும். அந்த நண்பருக்கு நிஜமாவே ரொம்ப நல்ல தெளிவு கிடைச்சிருக்கும். எங்களுக்கும் ரொம்ப நல்ல புரிதல் கிடைச்சது. அவங்களை தொடர்ந்து மதுரையில இருந்து சுதா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் சுதா. ஹலோ மேம். சொல்லுங்க சுதா, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? நம்ம மனதோடு பேசலாம்ல மேம். ஆக்சுவலா எனக்கு நைட்டு தூங்குறப்ப ஃபுல்லா ஒரே கனவு தொல்லையா இருக்குது. ஒரு ரிலாக்ஸாவே மைண்ட் இருக்காது. எப்பொழுதுமே ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஏதாவது புக் ஏதாவது ரீட் பண்ணுவேன், ஜெனரல் புக்ஸ். யாராவது வந்து என்ன ரீட் பண்ணான்னு கேட்டா அதுல ஏதாவது பென்சில் மார்க் பண்ணியிருந்தா அதை மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். பட் அதை எக்ஸ்பிளைன் எனக்கு பண்ண தெரியாது. மைண்ட்லயே அது ஒரு ஃபுல்லா பதிகிற மாதிரியே எனக்கு இருக்காது. எத்தனை வாட்டி திருப்பி திருப்பி படிச்சாலும் அது மைண்ட்ல பதிய மாட்டேங்குது. பென்சில் இல்லைன்னா ஏதாவது நோட்ஸா எழுதுனா மட்டும்தான் அதை நான் அடுத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்குது. ஓகே, இதுக்கு தீர்வு என்ன? டாக்டர் திருநாவுக்கரசு இவங்க வந்து ரொம்பவே ஒரு குழப்பத்துல இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு தெளிவு கொடுங்க. அதாவதுமா முதல்ல கேட்டது ஒரு பகுதி. அதாவது நான் தூங்கும் போது எனக்கு கனவுகள் வருது. வாழ்க்கையில வந்து தூங்கும் போதுதான் கனவு வர முடியும், முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது கனவு வர முடியாது. அதனால தூக்கத்துல கனவு வர்றது வந்து இயல்பான ஒரு விஷயம். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்க, தூங்கும் போது கனவு வந்தா அந்த தூக்கம் வந்து ஆரோக்கியமான தூக்கம் இல்ல, போதுமான தூக்கம் இல்லன்னு நினைக்கிறாங்க. அதுவும் கிடையாது. ஒரு கனவு வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப வருகிறது, இல்ல அந்த கனவு வந்து உங்களுடைய மனநிலையே பாதிப்புக்குள்ளாக்குது தூங்கி எந்திரிச்ச பிறகு, இல்ல அந்த ஒரு குறிப்பிட்ட கனவு நினைச்சுக்கிட்டு இது வந்துருமோன்னு பயந்துகிட்டு நான் தூங்க போறதுக்கே பயப்படுறேன். புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் ஒரு கனவு உங்களை பாதிப்புக்குள்ளாக்குச்சுன்னா நிச்சயமா நீங்க ஆலோசனை பெறணும். உங்களுடைய ஸ்லீப்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு வச்சு அவங்க செய்வாங்க. அதுக்கு மேல இது வந்து உளவியல் ரீதியா இருக்குன்னா மனநல ஆலோசகர் அனுப்பிச்சு என்னன்னு சொல்லி பாப்பாங்க. இது வந்து ஒரு பகுதி தனி. ரெண்டாவது வந்து நீங்க படிக்கும் போது சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கல, சில விஷயங்களை வந்து மறந்து போயிடுறேன், அதை குறிச்சு வச்சாதான் ஞாபகம் இருக்குன்றாங்க. எல்லா விஷயங்களும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. அது அவங்களுடைய முக்கியத்தை பொறுத்து தான் மாறுபடுது. இப்ப நான் வந்து ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம்னா என்ன கதைன்னு கேட்டா ஒரு வரி தான் என்னால சொல்ல முடியும். அதே அந்த டைரக்டர் போய் கேட்டீங்கன்னா 3 மாசத்துக்கு கதை சொல்லுவாரு. சோ அவங்களுடைய தேவையை பொறுத்து, அவசியத்தை பொறுத்து நாம சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம்.
அதே மாதிரி நீங்க படிக்கிற விஷயம் உங்களுடைய தேவையை பொறுத்து தான் புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது நீங்க இந்த மாதிரி குறிக்க ஆரம்பிக்கிறத தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமா உங்களுடைய நினைவாற்றல் வந்து மேம்படும். சொல்லப்படாத ஒரு வார்த்தை ஒரு உறவை பலமாக்கும். சரியா தப்பா சொல்லப்படுற ஒரு வார்த்தை ஒரு உறவையே முறிச்சிடும். சரியான நேரத்துல சரியான ஆலோசனை. வாங்க மனதோடு பேசலாம். நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0443042777 0443063299. நம்ம நிகழ்ச்சியில கீதா இப்ப தொடர்புல இருக்காங்க. வணக்கம் கீதா. ஹலோ கீதா வணக்கம். நம்ம மனதோடு பேசுறாங்க. என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம் சொல்லுங்க. ஹலோ மேடம், என்ன ப்ராப்ளம்னா நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். ஆக்சுவலா எனக்கு என்ன ப்ராப்ளம்னா என்ன சுப்பீரியர்ஸ் வந்து ஏதாவது ஒரு வேலை சொன்னாங்கன்னா உடனே செஞ்சு முடிச்சிடணும்னு நினைப்பேன். கீழே இருக்கிறவங்க கிட்ட நான் ரொம்ப வேலை வாங்குவேன், இமீடியட்டா செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறேன். சில சமயம் போய் சுப்பீரியர்கிட்ட பேசும்போது ரொம்ப பதட்டமா இருக்கு. என் கூட பண்றவங்க எல்லாம் சொல்லாங்க, நீ ஏன் இவ்வளவு டென்ஷன்ஸா இருக்கு அப்படின்ட்டு. என்னால அது கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னா அவங்க கிட்ட போய் பேசும்போது இது பண்ணும்போது என்ன அறியாம என்ன இருக்கிறது என்னவோ அதெல்லாம் சொல்லி ரொம்ப டென்ஷனா பேசுற மாதிரி ஒரு ஃபீலிங். அது என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்லலாம் மேடம். நம்ம வந்து மேடம் கிட்டே கேட்கலாம். சரஸ் பாஸ்கர், இவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்க ஒரு கவர்மெண்ட் சேவகைன்னு சொன்னீங்க. உங்களுடைய நல்ல குணம் என்ன அப்படின்னாக்க, கொடுத்த வேலைய நல்லா செய்யணும், திறமையா செய்யணும். அந்த மாதிரி செய்யும் போது நீங்க டெலிகேட் பண்ணி யார்கிட்ட குடுக்கறீங்களோ அவங்களும் அதே நல்ல முறையில செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல குணம் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு இருக்கிறது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். அம்மா, உங்களுடைய நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, திருப்திப்படுத்தணும், என்னுடைய சுப்பீரியரை நான் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற அப்ரோச்சோட நீங்க வந்து அவங்க கொடுக்கற வேலைகளை நீங்க வாங்கும் போது டெஃபினட்டா அந்த பதட்டம் இருக்கதான் இருக்கும். அவங்கள திருப்தி படுத்தணும்னு நினைக்கிறதுக்கு பதிலா உங்களுக்கு கொடுத்த வேலைகளை நீங்க எப்படி செவ்வன செய்ய முடியும் அப்படிங்கிற பிளானிங் ப்ராசஸ்க்கு நீங்க கொஞ்சம் போக்கஸ் பண்ணினீங்கன்னா, என்னோட மேலாளரை திருப்தி படுத்தணும், அவர் திருப்தி ஆகலனாக்கா அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்ற அந்த பயமும் கவலையும்னாலதான் நீங்க உங்க படபடப்பு ஜாஸ்தி ஆகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது வந்து சின்ன வயசுல இருந்து இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனா கூட இருக்கலாமா? ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் கிட்ட ரொம்ப வந்து அஜிடேட்டடா அவங்க கிட்ட பேசும்போது ஒரு பயம், அதுக்கப்புறம் இப்ப வேலை பாக்குற இடத்துல சுப்பீரியர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பயம், இப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் டெவலப் ஆன ஒரு ஃபியரா கூட இருக்கலாம். நிச்சயமா நம்ம வளர்ந்த விதம், வளர்க்கப்பட்ட விதம், நம்ம பெற்றோர்கள்ல நம்மள அணுகிற விதம், நம்ம பெற்றோர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க, இந்த கீழ்ப்படிந்து போகுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த காலத்துல கீழ்ப்படிதல்ங்கிறத விட கம்ப்ளையன்ஸ்னு சொல்றாங்க, ஒபீடியன்ஸ்னு சொல்றதோட கம்ப்ளையன்ஸ்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில வளரும் போது எனி அத்தாரிட்டி ஃபிகருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும், அவங்க சொன்னதை நம்ம நல்லா செய்யணும், அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் மைண்ட்ல டாமினேட்டிங்கா இருக்கும் போது நிச்சயமா நம்ம செயல்பாடுல ஒரு பரபரப்பும் ஒரு அவசரத்தனமும் நிச்சயமா இருக்கும். கண்டிப்பா இந்த சிச்சுவேஷன்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து பியர் பிரஷர். சோ இப்போ வந்து பியர் பிரஷர் ஸ்கூல்ல அப்படின்னு மட்டும் இல்லாம இப்போ ஒர்க் வரைக்கும் வந்து அது பெர்குலேட் ஆயிட்டே இருக்கு. சோ பியர் பிரஷர் அப்படிங்கறது என்ன, அதை எப்படி சரிப்படுத்திக்கணும், நமக்குள்ளேயே நம்ம வந்து அந்த பிரஷர் எடுத்துக்காம இருக்கணுமா, அது எப்படி சரிப்படுத்தணும்? அதாவது நீங்க வந்து எந்த ஒரு காரியத்தை செய்யனாலும் அந்த காரியத்தை நாம செய்யறோம் அப்படின்ற இலக்கு அந்த கருத்தும் தான் இருக்கணும். நாம வந்து ஒரு காரியத்தை செய்யும் போது தோல்விக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நாம வந்து இன்னொருத்தரை பாராட்டை பெற வேண்டும். யூ வாண்ட் டு இம்ப்ரெஸ் சம்படி எல்ஸ்னும் போது அந்த ஆக்ஷன்ல இருந்து உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரெஷனுக்கு போயிடுது. நீங்க அதனாலதான் பாக்கணும்னா இந்த ஓட்டப்பந்தயம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா யாரையும் பார்க்காம ஓடுன்னுவாங்க. பேச்சு போட்டியெல்லாம் பண்ணும்போது நீ யாரையும் பார்க்காம பேசு அப்படின்னுவாங்க ஆரம்பத்துல. அதாவது நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும் போது உங்க கவனமோ மத்ததோ சிதற ஆரம்பிக்கும். இத வந்து எதிராளி வந்து விவரமா புரிஞ்சுக்கிட்டானா உங்களை எப்படி சிதற வைக்கிறேன்னு அவன் தெரிஞ்சுக்குவான். இப்படி உங்க பலமும் பலவீனமும் போராடிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒண்ணு. அடுத்தது வந்து எப்படின்னா இந்த பியர் பிரஷர்ன்றது, அதாவது ஒரு சம வயது உள்ளவங்களை வந்து நம்ம பியர் பிரஷர் பியர்னு சொல்றோம். அவங்களுக்குள்ள இருக்கிற மாறுதல்கள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன, இதெல்லாம் வந்து பார்த்து
ஒரு மெஜாரிட்டி இதை ஒத்து போனாதான் நம்மளை ஏத்துக்குவாங்கன்ற ஒரு மனப்பான்மையில நம்ம அதை ஏத்துக்கிறோம். ஆனா இது நிச்சயமாக உண்மை இல்லை. எனக்கு பிடிக்காத விஷயத்தை எவ்வளவு பியர் பிரஷர் கொடுத்தாலும் நான் ஓரளவுக்கு தான் செய்யணும் ஒழிய ஈடுபாட்டுடன் செய்ய மாட்டேன். எனக்கு பிடிச்ச சில விகாரமான வக்கரமான வேறுபாடான ருசிகள் இருக்குது, அதுக்கு பியர் பிரஷர் சப்போர்ட் கொடுக்கும் போது அதை நான் உடனே பிக்கப் பண்ணிக்கிறேன். கடைசியா வர்றது என்னுடைய திருப்தியும் என்னுடைய இன்பமும் தானே ஒழிய அதுக்கு உண்டான பியரை தேடி போகவும் ஆரம்பிச்சிருவேன். இதுதான் உண்மை. ரொம்ப சரியா சொல்லிருந்தீங்க சார். இப்போ அடுத்தபடியாக விழுப்புரம்ல இருந்து காயத்ரி தொடர்புல இருக்காங்க. வணக்கம் காயத்ரி. ஹலோ மேம். வணக்கம் மேம். வணக்கம். சொல்லுங்க, நம்ம மனதோடு பேசலாம்ல, என்ன பகிர்ந்துக்க போறீங்கம்மா? என்னுடைய பையனுக்கு 14 வயசு ஆகுது மேம். சரிங்க. ஸ்கூல் ஸ்டடீஸ்ல ரொம்ப டல்லா இருக்கிறாப்ல, சின்ன வயசுல இருந்தே ரொம்ப டல்லு. இப்ப 9th போயிருக்கிறாரு. 10th பிக்கப் பண்ணணும். நான் எது சொன்னாலும் முறைக்கிறாப்புல, எதுக்கு பேசாரு, புக்கே எடுக்க மாட்டாரு. அதான் சார் கிட்ட சொல்லிட்டு ஏதாவது கவுன்சிலிங் கொடுக்கலாமா, அதான் மேடம் உங்களை கன்சல்ட் பண்றேன். ஓகே, நம்ம இது டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரஸ் பாஸ்கர், நீங்க as a consultant உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? கவுன்சிலிங் கொடுக்கணுமா? இந்த 14 வயதுங்கிற ஒரு ஏஜ் அடலசென்ட் ஏஜ், சிந்தனை சிதறல் நிறைய இருக்கிற ஒரு ஸ்டேஜ். அவங்க தனித்துவம், அதாவது இண்டிவிஜுவாலிட்டின்னு உருவாகிற சமயமும் இதுதான். இப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற அந்த சாய்ஸஸ் அவங்களுக்கு இருக்கிறது நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதாவது பிரையாரிட்டிஸ் எதுக்கு கொடுக்கணும், கொடுக்க கூடாது அப்படிங்கிற அந்த பக்குவம் பாக்குற ஏஜ் கிடையாது அவங்களுக்கு. அந்த உணர்வு நிலையிலயும் அவங்க இல்ல. இன்னொரு ஒரு பிரச்சனை நான் பாக்குறேன் என்னன்னா, பெற்றோர்கள் எப்ப பாரு குழந்தைங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணறதே எஜுகேஷனை பத்தி தான். அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் கம்யூனிகேட் பண்ணும்போது இட் இஸ் a number 1 switch off for the children. எப்படி நம்ம சொல்றத கேட்பாங்க, எப்படி நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க நடந்துப்பாங்க. சோ நீங்க ஒரு பெற்றோரா உங்க மகன் கூட நீங்க பேசும் பொழுதும் பழகும் போதும் படிப்பு தவிர வேற ஏதாவது பத்தி பேசுவீங்களாமா? பேசுவான் மேம். அவனுக்கு விளையாட்டு தான் மேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. கிரிக்கெட் தான் மேம் விளையாடுவாரு. நான் 1 hour காலையில கூட விளையாடு, நீ எப்ப வேணாலும் விளையாடுப்பா. கொஞ்ச நாள் ஒரு 1/2 hour எடுத்து புக் எடுத்து ரிவிஷன் பண்ணா அந்த புக்கை தொடரதே இல்ல மேம். என்ன எதிர்த்து பேசுறாப்புல, ஒரு முறைக்கிறாப்புலயே பாக்குறாரு. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல சாமி வந்துட்டுன்னு கோயில்ல வேற எல்லாரும் சொல்லிட்டாங்க. எனக்கு அதுல இருந்து நீங்களே வர முடியல மேம். அது உண்மையா என்ன, அதான் உங்ககிட்ட லைன் கேட்டேன் மேம். எனக்கு இங்க இந்த இடம் எனக்கு புரியல. சாமி வந்துச்சு யாருக்கு, உங்க மகனுக்கா உங்களுக்கா? எனக்கு புரியலையா? என் சன்னுக்கு தான் மேம். கோயில்ல இப்ப பங்குனி மாசம் இல்லீங்களா, முருகர் கோயில்ல விசேஷம் நடந்தது. அப்ப கோயிலுக்கு போயிருந்தப்ப சாமி வந்துட்டு உங்க பையனுக்கு அப்படின்னு சொன்னாங்க மேம். யாருமா சொன்னாங்க? அங்க எங்களுடைய ரிலேஷன் எல்லாருமே சொன்னாங்க. நானும் பார்த்தேன் மேம். லாஸ்டா நான் எந்த முடிய போதா நான் பார்த்தேன் மேம். அங்க நடந்திருக்கு, கோயிலுக்கு போயிருந்த போது நடந்திருக்கு இந்த சம்பவம். எனக்கு இது எப்படி இந்த சாமி வந்ததுன்னு சொல்றத எனக்கு சொல்ல தெரியல. ஆனா இவங்களோட அணுகுமுறையில நிறைய மாற்றங்கள் பண்ணணும். இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அவங்க மகன் கிட்ட இது ஒன்னும் அன்யூசுவல் கிடையாது, அப்நார்மலும் கிடையாது. அவன் அந்த எதிர்த்து பேசுற சுபாவம் என்னத்தினால வருதுன்னா, எனக்கு பிடிச்சதை நீ பண்ண விட மாட்டேங்கும் போது உனக்கு பிடிச்சத நான் என்ன ஏன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்மறை சுபாவம் தான் எனக்கு தெரியறது. ஆக்சுவலா இவங்க வீட்டிலேயே குடும்பத்திலேயே நல்ல ஒரு பெரியவங்க, அவனுக்கு அன்பு காட்டி அவன் பேசுவதை லிசன் பண்றவங்க இருந்தானா அவனோட உட்கார்ந்து கலந்து ஆலோசித்து அவங்க மூலமா இவங்க படிப்பை இம்ப்ரூவ் பண்ணறதுக்கு இவங்க ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட போய் அவங்க மூலமா இவனுக்கு பிடிச்ச டீச்சர் யாரு அப்படின்னு கேட்டுட்டு அந்த டீச்சர் கிட்ட போய் பிடிச்சவங்க மூலமா சொல்ல வைக்கலாம். அப்படியும் இல்லன்னா கடைசியில ஒரு கவுன்சிலர் கிட்ட வரலாம். ஓகே, அடுத்தபடியாக எஸ்பெஷலி அந்த அவங்க மென்ஷன் பண்ண ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னா, சாமி ஆடுறத பத்தி சொன்னாங்க அவங்களுடைய மகனே. இது எஸ்கேபிசம்கான ஒரு டெக்னிக் டாக்டிக்ஸ் யாரான யூஸ் பண்ண கூடுமா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்? அதாவது இந்த சாமி வர்றது எஸ்கேபிசம் எல்லாம் கிடையாதுமா. அது ஒரு உளவியல் பாதிப்பு. அதாவது தன்னுடைய நிலையிலிருந்து வேறு ஒரு நிலைக்கு போறது, பிறழ்றது, நினைவு பிறழ்றதுன்னு சொல்றாங்க இல்லையா. ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் இன்னொரு ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸுக்கு போறது. இது பொசஷன். அதாவது ஐ எம் பீயிங் பொசஸ்ட். அதாவது என்னுடைய நினைவுகள் என்னுடைய ஆளுமை நான் இல்லாம இன்னொரு விஷயமாக என்னை ஆட்டி படைக்குதுன்னு போகுது.
இந்த பொசஷன்ல வந்து பல விதங்கள் இருக்கு. ஒன்னு முன்னோர்கள், இறந்து போனவர்கள், அல்லது தெய்வங்கள், எதுவா வேணாலும் வரலாம். தெய்வங்கள் ஆட்டி படைக்கும் போது அதுக்கு பேரு சாமி வந்துருச்சுன்னு சொல்றோம். பேய் பிசாசு படிக்கும் போது பிசாசு பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்றோம். இந்த மாதிரி இதுதான் அதனுடைய தன்மையை பொறுத்து மாறுபடுது. இது வந்து என்ன மாதிரினா, நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், தப்பிச்சு ஓடுறது இல்ல, நான் வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், மன அழுத்தத்தில் இருக்கிறேன், ஒரு கிரைசிஸ்ல இருக்கிறேன், வெளி உலகுக்கு அவங்க தொடர்பு கொள்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த மேடம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, இப்ப இவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இவன் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் போது இதுக்கு தீர்வாக நீங்க எங்கேயோ போறீங்க. அந்த காலத்துல கோயில் குளத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அவன் வந்து தீர்வு சொல்லுவான், நீ இவ்வளவு நாள் பிரிஞ்சிரு, இல்ல இது செய்ய, இத பண்ணாத, இத பண்ணுன்னு ஒரு அப்போதைக்கு அவங்க குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு தீர்வு சொல்லுவான். இப்ப இதே வந்து மனநல ஆலோசகர்கிட்ட வந்தீங்கன்னா, என்ன பிரச்சனையினால இந்த அழுத்தம் வருது, இந்த நினைவு பிறழ்வு வருதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது அதை பார்த்து சொல்யூஷன் கொடுத்தோம்னா இது சால்வ் ஆயிடும். ப்ராபபிளி இந்த பையனை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து இந்த அம்மா வந்து இந்த பையனால படிக்க முடியுமான்னு பாக்குறது மிக மிக தடுது. அறிவுத்திறனை டெஸ்ட் பண்ணணும். அது வந்து ஃபர்ஸ்ட். முடிஞ்சிருந்தும் முடியாம இருக்கும் போதுதான் மற்ற பிரச்சனைகளை பற்றி நீங்க சமாளிக்க வேண்டியிருக்கும். இந்த விளையாடுறதுல வந்து நிறைய பேர் வந்து சொல்றது எப்படின்னா, படிக்கிறத விட நான் வந்து என் பசங்களுக்கும் சொல்லுவேன், என்னுடைய பேஷண்ட்ஸுக்கும் சொல்லுவேன், உலகத்திலேயே லகுவான ஒரு வேலை எதுனா படிக்கிறது தான். அதுல எந்த விதமான கஷ்டமும் சிரமமும் கிடையாது. விளையாடுறதுன்றது மிக மிக சிரமமாகும். இவன் வந்து ஒரு அர்த்தம் இல்லாத, ஒரு இலக்கு இல்லாத ஒரு வேலையை செய்யறதுக்கு பேரு நம்ம விளையாட்டுன்னு சொல்றோம். அந்த மாதிரி இவன் நேரத்தை விரயம் பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்க சொல்லுங்க. ஓகே, இப்போ அடுத்தபடியாக திருச்சியிலிருந்து பிரியா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் பிரியா. வணக்கம் மேடம். ஹலோ டாக்டர். சொல்லுங்க டாக்டர். நான் 26 இயர்ஸ், எனக்கு ஒரு பேபி இருக்கு 5 இயர்ஸ்ல. எனக்கு இப்போ ரீசென்ட்லி ஒரு 1 இயரா பாத்தீங்கன்னா ஹெட்ஏக்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு இருந்தது. அப்புறம் நான் இங்க நியூரோ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன். இப்போ ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி தான் கன்சல்ட் பண்ணேன். he was like மைக்ரேன் மாதிரி இருக்கும், ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது. சார்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு குவார்டர்லி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர சொல்லிட்டு. இப்போ நான் சார்ட் ப்ரிப்பரேஷன்ல தான் இருக்கேன். ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா எனக்கு பசி இருக்கும்போது ரொம்ப நாய்ஸ் இருக்கும்போது தான் வருது. ஆனா அது இல்லாம இப்போ ரீசெண்டா ஒரு 2 மந்த்ஸா பாத்தீங்கன்னா சடனா சம்திங் மூவ் ஆகுற மாதிரி இருக்கு டாக்டர். அது டாக்டர் சொல்றதுக்கே பயமா இருக்கு எனக்கு. சம் கைண்ட் ஆஃப் திடீர்னு ஒரு டவல் பறந்த மாதிரி, ஒரு மேபி ஒரு பேப்பர் போயிட்ட மாதிரி. பட் அங்க எதுவும் இருக்க மாட்டேங்குது. அது நிஜமா அந்த பேப்பர் தான் போயிருக்குமான்னு எனக்கே ஒரு டவுட். இத வந்து ஏன் டாக்டர் சொல்றதுக்கு பயப்படுறீங்க? நான் ஏற்கனவே மைக்ரேனுக்கு நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்கேன் டாக்டர். எதுக்கோ தலைவலி வருதா, அது நிறைய லிஸ்ட் பண்ற மாதிரி எனக்கே ஒரு டாக்டர் பயந்துக்குவாருன்னு பாக்குறீங்களா? உங்களுக்குள்ள பிரச்சனைகளை முதல்ல டாக்டர்கிட்ட சொல்லுங்கம்மா. அதாவது தலைவலின்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், அதே சமயத்துல மிக சீரியஸான விஷயத்தின் அறிகுறியாகவும் இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி பாருங்க, பசி எடுத்தா தலைவலி வரும், ரொம்ப சாதாரண விஷயம். அதுல இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்ப திடீர்னு உங்களுக்கு சில வந்து பிம்பங்கள் அல்லது ஒரு விஷயம், ஒரு பொருட்கள்லாம் அசையற மாதிரி இருக்குது, மூவ் ஆகிற மாதிரி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் பாதிப்பு ஏதோ அடுத்த லெவலுக்கு போகுதுன்னு அர்த்தம். நீங்க வந்து திருப்பியும் போய் ஒரு டாக்டரை பார்த்து உங்களுடைய கஷ்டங்களை பாருங்க. ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தாங்களா? இல்ல டாக்டர், இனிஷியலா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப பெயின் இருந்தா ஆரடாம் இல்லனா மெக்ஸ்ட்ரோன்ற டேப்லெட் மட்டும் 4 hours டியூரேஷன்ல போடணும். இப்ப வந்து நீங்க வந்து நிச்சயமா வந்து தரவா முதல்ல ஹெட்ஏக்கு உண்டான ஆய்வுகள் அத்தனையும் பண்ணி அதுல எல்லாமே சரியா இருக்குன்ற பத்தியத்துல இந்த உடலியல் சார்ந்த டாக்டர் தவிர்த்து போய் உளவியல் சார்ந்த போய் பாருங்க. ஏன்னா மன அழுத்தத்தினாலையும் இந்த மாதிரி பலவிதமான குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல உடலியல் சமாச்சாரத்தை ரூல் அவுட் பண்ணுங்க. அது இல்லைன்ற பட்சத்துல ஒரு உளவியல் டாக்டர் போய் பாருங்க. இன்னொன்னு, உடலியல் சார்ந்தும் உளவியல் சார்ந்து ரெண்டுமே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஒண்ணுதான் வரணும்னு கிடையாது. அதனால ஒரு டாக்டர்கிட்ட போய் உங்களுக்கு தீர்வுனா இன்னொரு டாக்டரையும் நீங்க பாக்கலாம். இமீடியட்டா டாக்டரை போய் பாருங்க. அவங்களோட ஆலோசனை ரொம்பவே உதவியா இருந்திருக்கும் பிரியாக்கு. சோ கால் பண்ணி இந்த காலர்ஸ்க்கு நீங்க சொன்ன ஆலோசனைகள் அவங்களுக்கு ரொம்பவே உதவிகரமா இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர்ஸ் நீங்க வந்ததுக்கு. நம்ம வாழ்க்கையில ரொம்ப பிடிச்ச இல்ல இதுக்கப்புறம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிதான விஷயங்கள் அப்படின்னா அதெல்லாம் வாங்கி நம்ம சேகரிக்கிறது இல்ல. அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையும். லைஃப் அப்படிங்கறதே நம்ம ஒரு தடவை வாழ்றது தானே, அத முழுமையா வாழ்வோமே. மீண்டும் நாளை சந்திப்போம். மனதோடு பேசுவோம்.